வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் டவர்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்க உபவிஹார் ஹோட்டலுக்குலாம் வந்திருக்கோம். இது இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் போய் சாப்பிட போகிறேன். இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்பெஷல் டிஷ்ஷஸ். உங்களுக்கு கர்நாடகா ஸ்பெஷல் உடுப்பி டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட்ணுன்னா நேராக கிளம்பி அண்ணா நகர் டவர் வாங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது உபவிஹார். வாங்க போகலாம். யானை எல்லாம் டிசைன் பண்ணி போர்டு வச்சுருக்காங்க. நம்ம வாங்க, நான் வந்து வெளியே பார்க்கலாம் என்ன மெனுலாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபில்டர் காஃபி இருக்குது. மார்னிங் நீங்கள் ஃபில்டர் காஃபியோட ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இட்லி ஐட்டமில் இட்லி சாம்பார் இட்லி அதெல்லாம் நம்ம ஊரில் நார்மலான விஷயம். அண்ட் தட்டு இட்லி அண்ட் ரவா இட்லி வந்து பெங்களூர் ஸ்பெஷல். பெங்களூர் போனாலே நான் வந்து ரவா இட்லி மிஸ் பண்ண மாட்டேன். அண்ட் நம்ம பொடி இட்லி தான் பட்டன் இட்லி போட்டுருக்காங்க. மற்ற டிஃபன் ஐட்டமில் வந்து இங்கே காராபாத்துன்னு போட்டிருக்குது. ஒரு கைண்ட் ஆஃப் கர்நாடகா ஸ்டைல் உப்புமா, அதுதான் வந்து காராபாத் போட்டிருக்காங்க. ஷவிகே பாத் அது என்னன்னு தெரியல. சௌச்சௌ பாத் அதுவும் தெரியல. மொறு வெண்ணெய் ஓப்பன் மசாலா தோசா, சட்னி, கார சட்னி, சாம்பார் எல்லாம் ஊரில் என்னென்னமோ வித்தியாசமான ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. மேங்களூர் பன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. ஆனால் என்னோட ஃபேவரட் வெண்ணெய் தோசை, அதாவது கன்னடாவில் வெண்ணெய்னா வெண்ணெய் பட்டர் தோசை தான் நான் ஆர்டர் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஸ்பெஷலாக மொறு இருக்கும். தோசா பார்த்தீங்களா, தகுடு மாதிரி அவ்வளோ திக்காக செம்மையாக இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு சட்னி தொட்டு சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்கு. அந்த வெண்ணெயோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது. உடுப்பி சாம்பார், கர்நாடகா சாம்பார் இனிக்குன்னுவாங்க. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லைட்டாக இனிப்பாக இருக்குது. இந்த சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க, கொஞ்சம் இனிப்பும் இருக்குது.